வணக்கம், வெல்கம் டு அழகி சேனல். வாங்க, இங்கே ஒரு இஞ்சி காஞ்சி போன மாதிரி இருக்குது. தோண்டி பார்க்கலாம் இஞ்சி இருக்கான்னு. ஐயா மாடி, அதே காஞ்சி போச்சுங்க. யானே தெரியல, கீழே இருக்குமோ அப்படின்னு பார்க்கலாம். அது பக்கத்தில் இருக்கிறது வேஸ்ட்டாக போயிருமேங்க. அம்மாடி, அதில் இருக்கிற மிளகா செடியும் வேஸ்ட்டாக போயிடும். ஐயா மாடி, இஞ்சியே இல்லைங்க இதில். ஆனால் செடி காஞ்சி போயிருக்கு. அதிலே வச்சிடலாம். நான் எதோ பண்ணிகிட்ருப்பேன் போல், அதனால் காஞ்சிருச்சு போலங்கோ. அதனால் இதை அப்படியே ஊண்டி விட்டுறலாம். ஏன்னா இன்னும் அடியில் போய் பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது. இந்த மிளகா செடி வேறு அதில் தான் இருக்குது. பாவம் இல்லை, இங்கே பாருங்க. அப்புறம் அந்த மிளகா செடி செத்து போயிடும், நிறைய பூ பிஞ்சோடு. அதனால் நம்ம அதை விட்டுறலாம். அப்படியே இங்கே வந்து பாருங்கள், வாழைப்பழம் மேலேயே பழுத்துருச்சு. அதுக்கப்புறமா சாய்ச்சி விட்டுட்டு நான் எடுத்துட்டு காலையில் 2 சாயந்தரம் 2 சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். இது யாருக்கும் கொடுக்கவும் முடியாது. இங்கே பாருங்க, ரொம்ப சின்னது. கேமராவில் பார்க்கும்போது பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் பெருசு கிடையாது. ரொம்ப குட்டி. இங்கே பாருங்க, ரொம்ப குட்டி பழம். ஆனால் பழம் டேஸ்ட்டாக இருக்குது. யாருக்கும் கொடுக்கவும் முடியாது. அந்தளவுக்கு இல்லை, நல்லா இல்லைன்னா என்ன சொல்கிறது, ரொம்ப குட்டியாக இருக்குது. அதனால் என்ன பண்ண போகிறீங்கன்னா, எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணுறவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த அக்காவுக்கு வந்து இது 2த்தையும் கொஞ்சம் மேலே இருக்குல்ல, கொஞ்சம் பெருசாக இருக்குது, அவங்களுக்கு கொடுத்துட்டு இந்த கீழே பழுக்கிறதுலாம் அப்படியே போயிட்டு வந்து குருவி காக்கா நம்ம சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். அப்படியே வாங்க, கொத்தவரங்காய் முளைச்சிருக்கான்னு பார்க்கலாம். கொத்தவரங்காய் நட்டேன். கத்திரி செடிக்கு 4 நாளாக தண்ணி ஊற்றலை, இன்றைக்கி தான் ஊற்றினேன். கொஞ்சம் வேலை, அதனால் கொத்தவரங்காய் இங்கே தான் போட்டேங்க. ஆனால் வறக்கணும் செடி. பிரண்டை நட்டுருக்குறேன் புதுசாக. வாழைப்பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க, செம்ம டேஸ்ட்டு. ஆனால் யாருக்கும் கொடுக்க முடியாது, குட்டியாக இருக்கிறதுனால. அப்படியே வாங்க, அங்கே ஒரு பாவக்காய் செடி இங்கே இருந்ததில்ல, அது தூக்கி அங்கே வச்சுட்டாங்க பாவக்காய் செடியை. ஆனால் இங்கே வச்சதுக்கப்புறம் நல்லா வந்திருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, தக்காளி செடியும் அதுலேயே அந்த பிடுங்கிட்டு மீதி இருந்துச்சுல, அதை ஒன்று விட்டுட்டேன். பாவக்காய் செடிக்கு நல்லா வசதியாக போச்சு இடம். இங்கே பாருங்க, இந்த மரத்து மேலே ஏறி அப்படியே அப்படி சைடில் போகிறாரு பாருங்க. ஆனால் நல்ல பாவக்காய் செடி வந்திருக்கு. காய் கொடுக்குமான்னு தான் தெரில, பார்க்கலாங்க. பாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.